முதலமைச்சர் விஜய் கான்வாயின் போது காவல்துறையினரின் புதிய கெடுபிடிகளை விதித்து அபராதம் வசூலிப்பதாக ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் விஜய் நீலாங்கரையில் இருந்து தலைமைச் செயலகம் வரை கான்வாயில் வரும்போது பொதுமக்கள் பல இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். சென்னை காமராஜர் சாலையில் விஜய் கான்வாய் வரும் நேரங்களில் ஆட்டோ ஓட்டுநர்களிடம் காவல்துறை கெடுபிடி காட்டி தேவையற்ற அபராதம் வசூலிப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. 5 நிமிடங்களில் இருவேறு வழக்குகளை போட்டு போலீசார் அபராதம் வசூலிப்பதாகவும் இதனால் வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதாகவும் ஆட்டோ ஓட்டுநர்கள் வேதனை தெரிவித்தனர். இதான் ஃபர்ஸ்ட் முறையா டெய்லி ஃபைன் சார். ஒரு வண்டிக்கு 500 ரூபாய் சார். அப்போ 300 வண்டிக்கு 500 ரூபாய்னா எவ்வளோ ஆகுதுங்க சார்? அப்போ நாங்கள் கவர்மெண்ட்டுக்கு கடன்றதுக்காக எங்கள்கிட்ட வாங்கி அவங்க அங்கே சேவ் பண்ணுவாங்களா? எப்படி அவங்க என்ன கேட்குறாங்க? அவங்க கிட்ட போய் கேட்டால் ஏன் சார் இந்த மாதிரி போடுறீங்க ஃபைன் கேட்டதுக்கு நீங்கள் போய் கமிஷனரை பாருங்கள், டிஏஜியை பாருங்கள் அப்படின்னு எனக்கு ஆராயும் எஸ்ஐங்கெல்லாம் சொல்கிறாங்க. கேட்டால் வண்டி ஒருத்தவங்க கூட போட மாட்டீங்க, எல்லாத்தையும் பேரிகார்ட் போட்டு சுத்தமாக போடாத அளவுக்கு நான் விட்டுருவேன்றாங்க. ஓய்னு மரியாதை இல்லாமல் கேட்குறாங்க. இதனால நான் முந்தானத்து கூட சூசைட் பண்ண போயிட்டேன். இதே லேபிளில் கேமரா செக் பண்ணுங்க, அங்கே இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாருமே நின்னாரு. 3 நாளைக்கு முன்னாடி நான் இங்கே பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பேன் சார். எங்களுக்கும் பசங்க இருக்குது, நாங்கள் இதை நம்பி தான் சார் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார் சாப்பிட்றதுக்கு. நேற்று 1000 ரூபாய் வண்டி ஓட்டுறேன் சார். 1000 ரூபாயில் 500 ரூபாய் தான் சார். எத்தனை பேர் 500 ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க சார். இப்போ நாங்கள் கட்டலனா கூட எங்களுக்கு எஃப்சிக்கு போகும்போது கண்டிப்பாக எல்லா காசையும் வெயின்னுவாங்க. நாங்கள் அப்போ எங்கே சார் போகிறது சொல்லுங்கள்? சிஎம் ரூட்னா அந்த ரூட்டு ஃபுல்லாகவே சிஎம் ரூட்டுன்னு சொல்கிறாங்க. நாங்கள் அம்மா சமயம் தானே நாங்கள் ஆட்டோ ஓட்டுறோம். அவங்க சிஎம் வரது சாயந்தரம் 5 மணிக்கு 6 மணி 5:30 அந்த மாதிரி தான் வராரு. இவங்க என்ன பண்ணுறாங்க, 4 மணிக்கே நின்று இருக்காங்க. நின்றுக்குன்னு என்ன சொல்கிறாங்க, சிஎம் ரூட்டு சிஎம் இப்போ வர போகிறாரு அப்படின்றாங்க. நாங்கள் அப்பயும் சாட்டர்டே சண்டே சிஎம் வர போகிறதில்ல. சரிங்களா, நம்ம வீக் டேஸில் மட்டும் தான் சிஎம் வர போகிறாரு. நாங்கள் சாட்டர்டே சண்டேல சொல்கிறாங்க சிஎம் வராரு சிஎம் ரூட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஃபைன் போடுறாங்க. 500 ரூபாய் ஃபைன் போடுறாங்க. அதுவும் வண்டிக்கு முன்னாடி எடுக்க மாட்டாங்க, வண்டிக்கு பின்னாடி ரெய்னாடி ஃபோட்டோ எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. அவங்க மாட்டுன்னு கேட்டால் ரீசன் எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அவங்க மட்டும் ஃபோட்டோ எடுத்துன்னு போயின்னு இருக்காங்க. சார் என்ன சார் ஃபோட்டோ எடுக்கிறீங்க கேட்டால் நாங்கள் அப்படி தான் எடுப்போம், வண்டியை நிப்பாடு. ஒரு சவாரி ஏற்றின்னு வந்தோம் வரோம், இறக்கி கொடுத்து எங்க அவங்க அம்மா சமாதியை பார்க்கணுன்னு கலைஞர் சமாதியை பார்க்கணுன்றாங்க. அந்த இடத்துல தான் இறக்கி விட முடியும். எங்களுக்கு இறக்க கூட விடக்கூடாதுன்றாங்க. இங்கே கூட இறக்கி விடக்கூடாது, ஆப்போசிட்டில் போய் இறக்கி விடு நீங்கள்.